ஃபில்ம் அண்ட் ஃபன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற படம் தக் லைஃப். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? உலகநாயகன் கமல் மற்றும் த லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னம் இந்த ரெண்டு பேருமே 36 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் கமல்ஹாசனோட ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ், மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது நம்ம ஆஸ்கர் வின்னர் ஏஆர் ரஹ்மான். அவரோட மியூசிக் எப்பவுமே ஹை லெவலில் இருக்கும். இந்த படத்தோட பிஜிஎம் பற்றி பேசணுன்னா டாப் நாட்சில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சினிமாட்டோகிராஃபி. ரவி கே சந்திரன் அவரை பற்றி பேசணுன்னா சினிமாட்டோகிராஃபி செம்மையாக கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா கமலோட கேதார்நாத் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸில் ஒரு பிக்சருமே ஃப்ரேம் செதுக்கி வச்சுருப்பாரு. சூப்பராக இருக்கும் அந்த சீக்வன்சஸ் எல்லாம். அடுத்ததாக எடிட்டிங்கை பற்றி பேசணுன்னா ஸ்ரீகர் பிரசாத் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னம் பற்றி பேசணுன்னா அவரோட படங்கள் எப்போவுமே ஸ்லோவாக போய்ட்டிக்காக இருக்கும். இந்த படத்தில் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் போய்ட்ரி மட்டும் மிஸ் ஆகுது. இந்த படத்தில் கமலோட சேர்ந்து சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், ஜோஜு ஜார்ஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட நடிப்பை பற்றியும் பேசலாம். இப்போ வழக்கம் போல் கமல் தன்னோட நடிப்பில் நம்மளை மெய்மறக்க வச்சுட்டாரு. இமோஷ்னலான சீக்வன்சஸில் நம்ம மனசை உருக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சிம்புவை பற்றி பேசணுன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஸ்டண்ட்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அபிராமியை பற்றி பேசணும். அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. நாசர் மற்றும் ஜோஜு ஜார்ஜ் அவங்களோட வழக்கமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் த்ரிஷாவை பற்றி சொல்லணுன்னா த்ரிஷாவுக்கு இந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அவங்களோட கதாபாத்திரமும் மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போனோன்னா சக்திவேல் தன்னோட பகுதியிலே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேங் நடத்திட்டு இருப்பார். பட் ஆனால் அந்த கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சக்திவேல் ஆகணும்னு ஆசை. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 பேருக்குள்ளே இந்த போட்டி நடக்கும். சக்திவேல் மற்றும் அமரன். இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டையில் கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதையோட கருப்பு. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எது ஒர்க் அவுட் ஆகலைன்றதை பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல எது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை நான் சொல்கிறேன். பிஜிஎம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் ரொம்ப ஸ்டன்னிங்காக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஸ்டண்ட்ஸ்லாம் ரொம்ப தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்பு மற்றும் கமலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்றதை பற்றி பேசணுன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராகிங்கான ஸ்க்ரீன் பிளே. அடுத்ததாக சொல்லணுன்னா வீக் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வலு இல்லை. அப்புறம் கேரக்டரைசேஷன்ஸ் ரொம்ப வீக்காக கொடுத்துருக்காங்க. கடைசியாக தக் லைஃப் ஒன் டைம் வாட்ச். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 55. அப்புறம் உங்களோட ரேட்டிங் என்னன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த வியூவர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you on the next review.